இதே போல நீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ற நேரம் இந்த செல்ஃப் ஹெல்ப்பாக நீங்க உங்களுக்கு என்ன செஞ்சு கொள்ளணும்னு சொல்லி சில விஷயங்கள், குறிப்பாக இந்த பிரெக்னன்சி பீரியட்ல ஒரு நல்ல ஹெல்தியான பிரெக்னன்சியாக அமைச்சு கொள்ளணும் என்று நீங்க விரும்பினால் இந்த மாதிரியான சில வழிமுறைகளை கையாளலாம். டாக்கிங் டு சம்வன். ஸோ டிஸ்கஸ் யுவர் ஃபீலிங் வித் அ ஃப்ரெண்ட், ஃபேமிலி மெம்பர், டாக்டர் ஆர் மிட்வைஃப். ரைட்? நீங்க உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்ற விஷயத்த மனசுக்குள்ள போட்டு புதைச்சிட்டு கொள்ள வேணும். ஸோ இந்த காலத்துல தான் ஹஸ்பண்டோட சப்போர்ட் வெரி இம்பார்ட்டன்ட். எரிச்சலாக இருந்தாலும் வேலைப்பளுவாக இருந்தாலும் நிச்சயமாக வைஃப் என்ன பேசுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த காது கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயமாக அந்த பிரெக்னென்ட் விமனை சுத்தி இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அதுல மிக பிரதானமாக ஹஸ்பண்டுக்கு இருக்கு. ஸோ டாக்கிங் டு ரைட். இதோட செல்ஃப் ஹெல்ப். சில நேரம் ஹஸ்பண்ட் வெரி பிஸியஸ்ட் பர்சன், ரொம்ப பிஸியா இருக்கிறார் அல்லது அவர் ஃபாரின்ல இருக்கிறார், கஷ்டமா இருக்கிறதுன்னு சொன்னால் அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கையான ஒரு நண்பரிடமோ நண்பியிடமோ அல்லது உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரிடமோ, தாய் தந்தையிடமோ, யாராவது உங்களுக்கு ரொம்ப நீங்க க்ளோஸா அட்டாச்சா ஃபீல் பண்ணுறதுடன் நீங்க அதை பத்தி பேசலாம். அதே போல எக்ஸசைசஸ், இது வெரி இம்பார்ட்டன்ட். பிசிக்கல் ஆக்டிவிட்டி கேன் இம்ப்ரூவ் யுவர் மூட். உங்களுடைய மனோநிலையில நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். அதுல நீங்க வாக் பண்றதாக இருக்கலாம், அட்லீஸ்ட் ஸ்விம்மிங் போறதாக இருக்கலாம், ரன்னிங் பண்றதாக இருக்கலாம், டான்சிங்கா இருக்கலாம், பிரெக்னன்சி யோகான்னு சொல்லி இருக்குது. அந்த மாதிரியான உங்களுக்கு பொடிக்கு பொருத்தமான உங்களுக்கு ரொம்ப களைப்பை மேற்படுத்தாத ஒரு உங்களுக்கு செய்ய முடியுமான ஒரு எக்ஸசைஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும்ன்ற தேவை இருக்கிறது. மூணாவது, ஈட்டிங் வெல். ஈட்டிங் வெல்ன்றதுல இந்த கண்டதெல்லாம் சாப்பிடுறது அல்ல. ரைட்? ஹெல்தி டயட் இருக்கணும். அதே போல பொருத்தமான உங்களோட அதாவது பீரியட் உங்களோட குழந்தையுடைய வளர்ச்சிக்கு தேவையான, அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியத்துக்கு தேவையான பொருத்தமான டயட்டை நீங்க பிளான் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். அது மிக முக்கியமான விஷயம். உங்களுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் சரியாக இருக்கணும். அதே போல நீங்க பார்க்கலாம், சில நாடுகள்ல வந்து கூடுதலாக பிரெக்னன்சி பீரியட்ல தாய்மார் வந்து ஒமேகா யூஸ் பண்ணுவாங்க, ஒமேகா 3 யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான விஷயமா இருக்கலாம். உங்களோட ஹெல்த் கேர் ப்ரொவைடரோட சப்போர்ட்டோட நீங்க எடுத்துக்கொண்டு போகலாம். ரைட்? அதே போல நீங்க பிராக்டிசிங் ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ், உங்களோட ஆசுவாசப்படுத்திக் கொள்றதுக்காக, மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணி கொள்றதுக்காக சில வகையான ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸை நீங்க பண்ணலாம். அது வந்து பிரீத்திங் எக்ஸசைஸா இருக்கும், அல்லது மெடிடேஷனா இருக்கும், அல்லது மைண்ட்ஃபுல்னஸ் மாதிரியான ஆக்டிவிட்டிஸா இருக்கு. அதே போல நீங்க உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கொள்ளணும். மேக்கிங் டைம் ஃபார் யூர் செல்ஃப். ரைட்? நீங்க ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கொள்ளணும் உங்களை செல்ஃப் கேர் பண்ணி கொள்றதுக்காக. அதே போல நீங்க உங்களோட இது அதே போல நாங்க சொல்லுவோம் இந்த இந்த என்டினேட்டல் கிளாஸஸ் சொல்லுவோம். அதாவது அந்த அந்த சேம் உங்களோட உங்களோட டைம்ல பிரெக்னன்சியா இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களோட நாங்க டிஸ்கஸ் பண்றதன் மூலமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் நடக்கும். அதன் அதன் காரணமாக உங்களுக்கு அந்த ஓவர்வெல்ம் ஃபீலிங்கும் உங்களுக்கு ஓவர் கம் பண்றது கஷ்டமா இருக்காது. அதோட சேர்த்து என்ன செய்யலாம் என்றால், நீங்க அவங்கள்ட்ட இன்னும் சில ஐடியாஸ் இருக்கலாம். சில நேரம் நீங்க உங்களோட ஃபர்ஸ்ட் பேபிக்காக வெயிட் பண்ணி கொண்டிருப்பீங்க, அவங்களோட தேர்ட் பேபியா இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட. ஸோ சில ஐடியாஸை நீங்க அவங்கள்ட்ட இருந்து கிராப் பண்ணி கொள்றதுக்கு கஷ்டமா இருக்காது. அந்த மாதிரியான சில கிளாஸஸும் இருக்கு. நீங்க அதை அட்டன் பண்ணி கொள்ள முடியுமா இருக்கும். அதே போல உங்களுக்கு உதவி தேவைப்படும் நேரம் நிச்சயமாக நீங்க உதவியை கேட்கணும். ஆஸ்கிங் ஃபார் ஹெல்ப். அந்த உதவியை தாரதுக்கு உங்களை சுத்தி இருக்கிற கேர் கிவர்ஸ் அது தயாராக இருக்கணும். ஆஸ்க் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் த ப்ராக்டிக்கல் ஹெல்ப், சச் அஸ் ஹெல்பிங் வித் டெய்லி டாஸ்க். ஒவ்வொரு நாளும் உங்களோட வேலைகளை செய்யறதுக்கு சில கஷ்டம் இருக்கலாம். சில சந்தர்ப்பங்கள்ல உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கலாம், டெய்லி உங்களோட டியூட்டிஸை செஞ்சு கொண்டு போறது. அப்ப அதுக்கான சப்போர்ட்டிவை நீங்க அவங்ககிட்ட இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். அதே போல ப்ராப்பரான ஸ்லீப்பாக இருக்கலாம். தேவையான அளவு நீங்க தூங்கணும். அது மிக முக்கியமான விஷயம். தூக்கம் தான் ஒரு மனிதனுடைய எங்களுக்கு தேவையான நியூரோ கெமிக்கல் பிரெயின்ல இருக்கிற குறிப்பான எங்களோட சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற, மோட்டிவேஷனை ஏற்படுத்துகிற, உற்சாகத்தை ஏற்படுத்துகிற நல்ல வகையான அந்த ஹோமோன்ஸ், டோபமைனா இருக்கலாம், செரிட்டோனினா இருக்கலாம். இந்த மாதிரியான நல்ல ஹோமோன்ஸ் எங்களுக்குள்ள தேவையான அளவு சுரக்க வைக்கிறதுக்கு தூக்கம் இன்றியமையாதது. அதனால பொருத்தமான அளவு தூங்கிக் கொள்வது, தேவையான அளவு தூங்கிக் கொள்வது மிக முக்கியம். அதே போல சிலாக்கள் இருப்பாங்க இந்த பிரெக்னன்சி பீரியட்ல வைஃபுக்கு வந்து இந்த என்ன டயலாக் டிவி கனெக்ஷன் எடுத்து கொடுப்பாங்க, இல்லாட்டி இந்த நெட்ஃபிளிக்ஸை போட்டு கொடுப்பாங்க. ராவு பகல் வித்தியாசம் இல்லை, தூக்கத்தை பத்தி கன்சிடர் பண்றது இல்ல. தொடர்ந்து எரிச்சியாக இந்த சோசியல் மீடியாலையும் அல்லது இந்த ஸ்கிரீனிங்லையும் இருக்கிறதுனால அவங்களோட தூக்கமும் பாதிக்கப்படும். வேறு வகையான சில அசௌகரியங்களையும் அவங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கலாம். அதே போல உங்களோட பிரெக்னன்சி பத்தி எவ்வளவு தூரம் நீங்க லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியுமோ அந்த லேர்னிங் மிக முக்கியமானது. ரைட்? உங்களுக்கு தெரியும், சில மேற்கேற்ற நாடுகள்ல
பிரெக்னன்சி பீரியட் நிறைய உமன்ஸ் பயன்படுத்துறது என்னத்துக்குண்டா ஒரு லேர்னிங்கான ஒரு சந்தர்ப்பமாக, நிறைய விஷயங்களை படிச்சு கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம். அந்த லேர்னிங் அவங்கள மட்டும் மாற்றத்தை ஏற்படுத்தாது, அந்த பீரியட்ல நிறைய லேர்ன் பண்ணி கொள்றதுனால அந்த குழந்தையுடைய கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்லையும் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி நாங்க பார்த்திருக்கிறோம். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், எங்களுக்கு சாதாரணமா இஸ்லாமிக்கலையும் சொல்லுவாங்க, அதாவது நாங்க கூடுதலா இபாதத் செய்ய வேண்டிய அல்லது வாசிக்க வேண்டிய நல்ல விஷயங்களை வாசிக்க வேண்டிய பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் என்றால் அது பிரெக்னன்சின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நாங்க சொல்லுவோமே சாதாரணமாக 120 நாளைக்கு பிறகு குழந்தைக்கு காது கேட்க ஆரம்பிக்கும். தாய் என்ன பேசுறாங்க என்ன கதைக்கிறாங்கன்னு விஷயங்களை குழந்தைகள் கிரகிச்சு கேட்க ஆரம்பிப்பாங்க. அதனால நல்ல விஷயங்களை வாசிக்கிறது, பேசுறது, டிஸ்கஸ் பண்ற அந்த விஷயம் மிக பிரதானமானது. அதோட சேர்த்து நல்ல விஷயங்களை பாக்குற விஷயமும் மிக பிரதானமானது. எங்களோட மென்டல் ஹெல்த்தை கவனமா வச்சுக்கொள்ள வேண்டியதுன்றதும் மிக பிரதானமானது. மோசமான விஷயங்களிலிருந்து தூரமாக இருக்கணும் என்றதும் மிக பிரதானமானது. ஏன்னால் குழந்தைகள் அந்த தாயுடைய வயிற்றில் இருந்தே நாங்க சொல்றது மாதிரி கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள் என்றதை நீங்க ஏற்கனவே பார்த்திருப்பீங்க. சோ ரொம்ப முக்கியமான பிரதானமான விஷயமாக இதை நாங்க பார்க்கலாம்.